ஃபைன் ஃபைன். நீ விளையாண்டுட்டு இருக்க, நான் எவ்வளோ நேரண்டி காத்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் காரை தாணும், 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நான் தரமாட்டேன், இது என்னோட காரு. போய் என்ன வேணாலும் பார்த்துக்கோ. அம்மா அம்மா, எனக்கு அக்கா கார் தர மாட்டேக்கா. எனக்கு கார் வேணும். அம்மா, கார் தர மாட்டேக்கா. என்ன 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 இங்க சண்டை ஆரம்பிச்சாச்சா? சண்டை போடாம ஒரு நிமிஷம் கூட உங்களால இருக்க முடியாது. என்ன சண்டை? நீ ஏன் தரையில கிடந்து உருளதா? என்ன சண்டை 2 பேருக்கும்? வருமல ஆமால. அஸ்கு நான் எதுக்கு என் காரை அவளுக்கு கொடுக்கணும்? அவ காரை உடைச்சான்னா அதுக்கு நானா பொறுப்பு? என் காரெல்லாம் நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேம்மா. நீங்க கொடுக்க சொல்லாதீங்க. நான் கொடுக்க நீங்க சொன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன். முதல்ல நீ எந்திரிச்சு உட்காரு, அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்றேன். நான் உனக்கு புது கார் வாங்கி தரேன். இன்னைக்கு கடைக்கு போவோம். எந்திரிச்சு உட்காரு. அதுக்கு இப்படி தரையில படுத்தா நீ போராட்டம் பண்ணுவ? நீ தான் கொஞ்சம் கொடுத்தா என்னடி அவளுக்கு காரை? உனக்கு வாங்கி தந்தா நீ மட்டும் தான் வச்சு விளையாடணும் இல்லை, நம்ம தங்கச்சி கொடுத்து விளையாடணும். ஐ அம்மா, எனக்கு புது கார் வாங்கி தர போறீங்களா? ஐ ரொம்ப ஜாலியா இருக்கு. இவளுக்கு வாங்கி கொடுக்க கூடாது கண்டிப்பா, எனக்கு தான் வேணும். இன்னைக்கு பாருடி, நான் மட்டும் புது கார் வாங்கி எப்படி ஜாலியா முன்னாடி ஓட்டி ஓட்டி காமிக்கிறேன்னு. உனக்கு அம்மா வாங்கி தரவே விட மாட்டேன். அது எப்படி? உனக்கு வாங்கினா எனக்கும் வாங்கணும். கண்டிப்பா எனக்கும் வாங்கி தரணும், இல்லைன்னா அம்மா விட மாட்டேன். அம்மா எனக்கு வாங்கி தருவீங்கல்ல? மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிக்காதீங்க, 2 பேருக்கும் உண்டு. நீ கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். 2 பேரும் எந்திரிச்சு கிளம்புங்க. ஜாலி ஜாலி, கிளம்பிட்டோமா நாங்க உடனே? சீக்கிரம் எங்களை கடைக்கு கூட்டிட்டு போங்க. இங்கதான் இருக்குன்னு அந்த கடையை சொன்னாங்க. இந்த வந்தாச்சு. இந்த பாருங்கடி, அந்த கடைக்கு வந்தாச்சு. இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அவ்வளோதான். நிறைய இருக்கு, என்ன வேணுமோ பார்த்து வாங்குங்க. ஐயம்மா, இந்த கடையில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய டாய்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை வாங்குறது எதை விட்டுறதுன்னு தெரியல. சின்ன கார்ல இருந்து பெரிய கார் வரைக்கும் எல்லாம் இருக்கு. வாங்கக்கா வாங்க, நம்ம கடையில டாய்ஸ் நிறைய இருக்கு. எந்த கடையிலுமே நீங்க இப்படி பார்க்க முடியாது. நம்ம கடையில மட்டும்தான் இவ்வளோ டாய்ஸ் இருக்கு. வாங்கக்கா வாங்க, எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்மகிட்ட சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல தான் கிடைக்கும். இதை விட நீங்க வேற எங்கேயும் வாங்க முடியாது. ஆமாம்மா, அந்த ஆண்டி சொல்ற மாதிரி இந்த கடையில ரொம்ப டாய்ஸ் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை வாங்கணும்னே தெரியல. இரு, நான் ஃபர்ஸ்ட் சின்ன டாய்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் பொம்மை கொடுங்க. இந்த ட்ரெயின் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. மெட்ரோ ட்ரெயின். இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ, அதை நீ எடுத்துட்டியா? நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து வச்சிருந்தேன். சரி, அதை எடுத்துக்கோ. நான் வேற டாய்ஸ் எடுக்க போறேன். இந்த ட்ரெயின் அப்பலேருந்து என் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. இந்த ட்ரெயின் ரொம்ப அழகா இருக்கு. இன்ஜின் போட்டா ஓடுமாக்கா? ஆமாம்மா, இது பேட்டரி போட்டா ஓடுற ட்ரெயின். இதில் ஸ்மோக்லாம் வரும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஸ்மோக்லாம் வரும். சூப்பராக ஓடும். ஐ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை மாதிரி ஒரு ட்ரெயின் தான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம்? இது என்னக்கா புதுசாக இருக்கு? அட, இதுதான் நம்ம அந்த பாப்பெட்ரால்ல வருமே, அந்த டாக்கோட வண்டி. வா, அதுவா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது எனக்கு தாங்கக்கா, நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வேற என்ன வாங்குறது? பின்னாடி இருக்க டாய்ஸும் உங்க கடையில் உள்ளது தானாக்கா? ஆமாம்மா, இங்கே இருக்க எல்லாமே நம்ம கடையில் உள்ளதுதான். உங்களுக்கு எது வேணும் பார்த்து எடுங்க. ஹை, சூப்பர். இந்த ராபிட் பொம்மை தான் நான் கேட்டுட்டே இருந்தேன். எங்க தேடியும் எனக்கு இந்த ராபிட் பொம்மை கிடைக்கல. உங்க கடையில மட்டும்தான் இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. சரிம்மா, நீங்க எடுக்க டாய்ஸ் எல்லாம் ஒன்று இந்த பாஸ்கெட்ல போட்டு வைங்க. இந்த பாஸ்கெட்ல உங்களுக்குள்ள டாய்ஸ் எல்லாம் வைங்க. நீ இந்த ராபிட் பொம்மை எடுத்துக்கிட்டியா? எனக்கு அந்த யூனிகார்ன் தான் வேணும். நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கேன்.
இப்பதான் இந்த கடையில தான் கிடைச்சிருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். எவ்வளவு பெருசா இருக்கு பாரு இந்த யூனிகார்ன். என்ன அழகா இருக்குன்னு பாரு. வால்லாம் பாரு கலர் கலரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சா அந்த பேஸ்கெட்டே நிறைஞ்சு போச்சு. அவ்வளோ பெருசா இருக்கு. இதை நான் பில்லோ மாதிரி வச்சு இதுக்கு மேலே நான் படுத்துக்கிடுவேன். சரி, இந்த கடையில் டாய்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தேன். அது போக நிறைய பெர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பெர்ஃப்யூம்க்கா? இதெல்லாம் ஃபாரின் இம்போர்ட்டட்மா. சூப்பராக இருக்கும். ஒரு வேளை ஸ்மெல் அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. வாவ், சூப்பரா இருக்கு அக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெர்ஃப்யூம் பார்த்தா இன்னும் எடுக்க வந்துட்டே இருக்கு இந்த கடையில. வேற என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலையே. வா பார்க்கலாம். பாப்பிட் இருக்கு. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாப்பிட். இது ஒன்று எடுத்துக்கிறேன்க்கா நான். வா, அங்கிட்டு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சைடுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. வா, இந்த சீப்பு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். என் முடிய பாருங்களேன், இப்படிதான் நிக்கி எப்பவும் மடங்கவே மாட்டேக்கு. அது எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். இதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த சீப்பு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். நீ ப்ளூ கலர் எடுத்துக்கோ. ரெண்டு பேருக்கும் ரெண்டு சீப்பு கிடைச்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த சைடு பாரு, ரெட் சைடு பாரு, ரெட் வெல்வெட். இந்த கார்களை பாரு, எவ்வளவு செமையா இருக்கு. எத்தனை வருஷமா நம்மளும் கார் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அக்கா கடையில சூப்பரா இருக்கு. மான்ஸ்டர் ட்ரக். நம்ம ஃபேமிலியே உட்காந்து போலாம் போலுக்கு. இந்த கார் அம்மாட்ட சொல்லி கண்டிப்பா இப்போ வாங்கிட்டு போயிடணும். ஆமாடி பிளாக்கி, இந்த மாதிரி கடையை எங்கேயும் பார்த்ததில்ல. பெரிய பெரிய மால்லாம் கூட எல்லாம் சேர்த்து இருக்காது. இந்த கடையில் குட்டி கார்ல இருந்து பெரிய கார் வரைக்கும், ஓட்டுற கார் வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. காரு, மான்ஸ்டர் ட்ரக்கு, மில்க் வேனு, பஸ்ஸு, லாரி என்னெல்லாம் இருக்குன்னு பாருடி. எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு இந்த மான்ஸ்டர் ட்ரக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நம்ம ஃபேமிலியோட அம்மா அப்பா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து போகலாம். சூப்பராக இருக்கு. பீச்சுக்கு எங்கேயாவது போனாலும் பின்னாடி டாய்ஸ்லாம் வச்சுக்கலாம். என்ன ஒரே அடியாக விட்டா பார்த்துட்டே இருக்கீங்க. போகலாம் வாங்க, வீட்டுக்கு போகலாம். நிறைய அள்ளிட்டீங்க போட்டு டாய்ஸ்லாம். இந்த கார்கிட்ட வந்து எதுக்கு நிற்கீங்க? அம்மா நம்ம வீட்டுக்கு கார் வாங்கணும்னு எத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம். இந்த கார் ரொம்ப அழகாக இருக்குமா, நம்ம வாங்கிக்கிடுவோம்மா. ப்ளீஸ்மா, எங்களுக்கு இந்த காரில் தான் இப்போ வீட்டுக்கு போகணும். என்னது, சும்மா டாய்ஸ் வாங்கிட்டு நிஜ கார் வாங்கணும்னு நிற்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்மளை கொன்னே போட்டுருவாரு. அதெல்லாம் வாங்க முடியாது. உங்கள் டாய்ஸ்க்கு மட்டும் பில் போடுவோம் வாங்க. அம்மா எனக்கு வேணுமா. கண்டிப்பாக அந்த காரோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ்மா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு வேணும். நாங்கள் கார் இல்லைன்னா அந்த கடையை விட்டு வரவே மாட்டோம். வீட்டுக்கு வரவே மாட்டோம். கார் வேணும். நாங்கள் வரமாட்டோம் வீட்டுக்கு கார் வாங்கலன்னா. இது என்னடா வம்பா போச்சு. இதுக்கு தான் உங்களை ஒரு பக்கமும் கூட்டிட்டு வர்றதில்ல. இப்போ உடனே கார் வாங்கணும்னா அம்மா பைசாக்கு எங்கே போகிறது? நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 50,000 எடுத்துகிட்டு வந்துருந்தேன். நீங்கள் இப்போ கார் வேணும்னு கேட்குறீங்க. நான் எங்கே போகிறது? கார்லாம் வர வீட்டில் இருக்கு. ஐயா அக்கா, அந்த காரோட விலையே 50,000 தான். நீங்கள் வச்சிருக்க ரேட்டுக்கு அது தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நாங்கள் குறைவான விலையில் கொடுக்குறோம். என்னது, இந்த காரு 50,000 தானா? என்னால் நம்பவே முடியலை. இப்படி எந்த இதுலையும் கொடுக்கலையே. பெரிய பெரிய கார் ஷோரூம்லாம் 1 crore இருக்கும் இந்த காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டில் 50,000 கொடுக்குறீங்க. எங்கேயுமே இது மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல. ஓகே பசங்களா, எந்திங்க. கண்டிப்பாக நம்ம அந்த காரோட தான் வீட்டுக்கு போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி, நமக்கு கார் வாங்க போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. நம்ம ஆசைப்பட்டதை அம்மா வாங்கி தந்துட்டாங்க. வாங்க 2 பேரும் ஏறி உட்காரலாம். கார் வாங்கலாம்னு சொன்னாக்கல உடனே ஏறி உட்காந்தாச்சு.
ரூபாய்க்கா எல்லாத்தோட சேர்த்து. நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கனால நான் உங்களுக்கு அந்த கூடையோட ஃப்ரீயாக தரோம். நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியே. ஓகே ஓகே தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன் அமௌண்ட்டை. உங்கள் ஃபோனில் வந்துட்டா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே பாய் பாய். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில்